Hello friends, welcome to HPR Stitching. இந்த வீடியோவில் பேசிக் ஆரி ஸ்டிச்சஸில் செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச் எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது சில்க் த்ரெட் ப்ராக்டிஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் லைன்ஸ் போட்டிருக்கேன். இதுக்கு ஜரி த்ரெட்டும் சில்க் த்ரெட்டும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நாம் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி இந்த ஸ்டிச்சஸ் போடலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டை சிங்கிள் த்ரெட்டாகவே எடுத்து நம்ம நார்மல் செயின் ஸ்டிச் எல்லாமே ஈக்குவலாக இருக்கிறது மாதிரி நம்ம செயினை போட்டுக்கணும். ஸோ ஒரு எண்டில் ஸ்டார்ட் பண்ணி அனதர் எண்ட் ஒரு பர்டிகுலர் லென்த் வரைக்கும் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கணும். அடுத்தது திரும்பியும் அதிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு செகண்ட் செயினோட மிடில் லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்டிச் அப்படியே எடுத்து ரைட் சைடில் அடுத்த ஸ்டிச்சோட மிடில் இருக்கிறது மாதிரி ஒரு ஸ்டிச், அடுத்தது திரும்பியும் லெஃப்ட் சைடில் அதுக்கு அடுத்த ஸ்டிச்சோட மிடில் இருக்க மாதிரி மாற்றி மாற்றி நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி டபுள் ஜிக்ஸாக் ஸ்டிச் எல்லாம் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான், பட் இதில் ஒரே ஒரு செயின் மட்டும்தான் வரும், பக்கத்தில் லாக் வராது. ஸோ லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் மாறி மாறி நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்கும்போது அது ஜிக்ஸாக் ஷேப்பில் இருக்கும். அது செயினுக்கு மேலே நாம் போடுறதுனால இது செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச். இப்போ பாருங்கள், எண்டு வரைக்கும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நாம் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கும் நம்ம ஜரியில் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் ஈக்குவல் ஸ்பேஸிங்கில் செயினை ஃபஸ்ட்டு ஒரு எண்ட்லேருந்து தொடங்கி இன்னொரு எண்டில் போட்டு முடிச்சுக்கணும். நம்ம எப்போவுமே ஜரின்னா டபுள் த்ரெட்டாக தான் எடுப்போம். ஸோ ஏதாவது ஒரு கலர் டபுள் த்ரெட்டாக எடுத்து நம்ம செயினை போட்டுக்கணும். எல்லா செயினுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்னொரு கலர் எடுத்திருக்கேன். ஏன்னா கான்ட்ராஸ்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ எல்லோ கலர் எடுத்து இதே மாதிரி அடுத்த செயினுக்கு லெஃப்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் மாறி மாறி நம்ம கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு சில டைம் செயின் எல்லா செயினும் ஈவனாக இருக்காது. அப்படி இல்லாமல் இருந்துன்னா பரவாயில்ல, அந்த ஜிக்ஸாக் கரெக்டாக வர்றது மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்தாலே நல்லாயிருக்கும். ஸோ இதை நாம் நெக் லைனில் பார்டர் ஏதாவது கொடுக்கணும்னா, கொஞ்சம் திக்காக அந்த கலர் காட்டணும்னா, இல்லை நம்ம சாரியோட கலரை மேட்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச்சை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எண்டு வரைக்கும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். இப்போ பாருங்கள், எண்டு வரைக்கும் போட்டு எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதே மாதிரி அடுத்தது என்ன ஒரு லைன் கொடுத்துருக்கேன். இது என்னென்னா, இது வரைக்கும் நம்ம சிங்கிள் செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கு மேலே நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டோம். இதில் எப்படின்னா டபுள் செயின் போட்டு அதுக்கு மேலே ஜிக்ஸாக் ஸ்டிச். ஸோ நம்ம நார்மலாக எப்போவும் போடுற மாதிரியே செயின் லைன் போட்டுக்கணும். எல்லாமே ஈவனாக இருக்கிற மாதிரி டபுள் செயின் லைனாக போட்டுக்கணும். அப்போ இந்த செயின் லைன் கூட கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். ஸோ அந்த கலர் நல்லா விசிபிளாக தெரியும். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த பாடல் யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் செயின் போட்ட மாதிரியும் இருக்கும், ஸ்பேஸ் ஃபில் ஆகுறது மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி எண்டு வரைக்கும் போட்டுட்டு அடுத்தது இன்னொரு கலர் எடுத்து நான் இதில் பர்பிள் கலர் எடுத்திருக்கேன். அது டபுள் செயின் தான், டபுள் த்ரெட்டு தான். இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஷேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். கரெக்டாக அந்த இசட் ஷேப் வரது மாதிரி நம்ம ஸ்டிச் போட்டுக்கணும். லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் மாறி மாறி செயின் ஸ்டிச் போடும்போது இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் HPR ஸ்டிச்சிங்கை
சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.